ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் நிலவின் நாயகன் நாவல் பகுதி 18. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். ஒரு 11 மணி அளவில் செழியன் அவனது அறையிலிருந்து வெளியே வரும்போது நிலா ஒரு பெண் ஊழியரின் டேபிளில் அமர்ந்து ஏதோ வேலை பார்த்து கொண்டிருக்கிறாள். இவையே இங்க உட்கார்ந்து வேலை பார்க்கிறா? யோசனையோடு அவள் அருகில் வந்தான். அவள் விரல்கள் படுவேகமாக கீபோர்டில் விளையாடுகிறது. சில நொடிகள் ஓடி ஆடி விளையாடும் அவளது அழகான விரல்களை ரசித்தவனின் விழிகள் அவள் விரல்களில் அணிந்திருக்கும் மோதிரங்களின் மீது பதிந்தது. அதில் ஒன்று ஆண்கள் அணியும் மோதிரம். இப்போது அவனது விழிகள் மானிட்டரில் பதிந்தது. அவள் ஏதோ டைப் செய்து கொண்டிருக்கிறாள். என்ன என்று அவள் அருகில் வந்து வாசித்து பார்த்தான். அது அவளது வேலை அல்ல, அருகில் அமர்ந்திருக்கும் அந்த பெண் ஊழியர் பார்க்க வேண்டிய வேலை. இவள் இதற்காக இதை செய்து கொண்டிருக்கிறாள். அருகில் நிழலாடுவதை கண்டு தலை உயர்த்தி பார்த்த நிலா செழியனை கண்டதும் வேலையை அப்படியே போட்டுவிட்டு சட்டென்று எழுந்து நின்றாள். அதை கண்ட அந்த பெண் ஊழியரும் எழுந்து நிற்க, உட்காருங்க என்றான். இருவரும் அமர, நீங்க என்ன பண்ற நிலா? இந்த மெயில உடனே அனுப்பியாகணும் சார். இவங்க விரல்ல அடிபட்டு இருக்கு, அதனால இவங்களால சீக்கிரமா டைப் பண்ண முடியாது. அதுதான் நானே டைப் பண்ணி அனுப்பிடலான்னு. ஓகே ஓகே, வேலை நடக்கட்டும் என்றவன் கிளம்பி விட்டான். இவை அனைத்தையும் சிசிடிவியில் பார்த்து கொண்டிருந்த சந்திரகாந்துக்கு கோபமாக வந்தது. இவனுக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பாரு நிலாவோட ஒட்டி வரிசிக்கிட்டு இவனை என்ன பண்றதுன்னு தெரியல என்று கூறியபடியே முஷ்டி முறுக்கி டேபிளில் ஒரு குத்து குத்தினான். இதே நேரம் அலுவலகத்திலிருந்து வெளியே செல்லும் செழியன் ஓர பார்வையில் பார்த்தபடியே வேலையை தொடர்ந்து கொண்டிருந்த நிலாவின் மனதில் ஒரு வலி, தன் உயிரை பிரிந்து செல்வது போல் ஒரு உணர்வு. அவன் விழிகளில் இருந்து மறைந்ததும் விழிகளை முழுமையாக மானிட்டரில் திருப்பி வேலையை படுவேகமாக செய்ய ஆரம்பித்தாள். மாலை 6 மணி. செழியனின் கார் பிரியங்கா திருமண மண்டபத்திற்குள் நுழைந்தது. காரை நிறுத்தும் போது ஓர கண்ணாடி வழியாக பின்னால் பார்த்தவனுக்கு வியப்பு. அவன் வீட்டிலிருந்து புறப்படும் போதே பின்னால் வந்து நிற்கும் அந்த பைக் அவனை பின்தொடர்ந்து வருகிறது. ஹெல்மெட் அணிந்திருக்கும் ஒரு இளைஞன் தான் அந்த பைக்கை ஓட்டுகிறான். யார் இந்த பையன்? இவன் எதுக்காக வீட்டுல இருந்தே என்ன பின்தொடர்ந்து வரான்? ஒருவேளை ஏதாவது வேலை கேட்கறதுக்காக இப்படி பின்தொடர்ந்து வரானோ? இது செழியனுக்கு புதிதில்லை. சிலர் இப்படிதான் அவனை பின்தொடர்ந்து வந்து வேலை கேட்பது வழக்கம். சட்டென்று வேலை இல்லை என்று கூறி ஒருவரையும் அவன் அனுப்பிவிடுவதில்லை. அவர்களின் திறமையை பரிசோதித்து திறமையானவர்கள் என்று உறுதியானால் கண்டிப்பாக அவர்களுக்கு வேலை போட்டு கொடுப்பான். ஆனால் இப்போது பணியிடங்கள் எதுவும் காலியாக இல்லை. புதிதாக ஒரு பணியிடத்தை உருவாக்கவும் முடியாது. உதட்டை பிதுக்கி யோசித்தவன் காரில் இருந்து இறங்க அந்த இளைஞனும் பைக்கை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு ஹெல்மெட்டை கழற்றி ஹேண்டிலில் மாட்டிவிட்டு இறங்கினான். ஜீன்ஸ் பேண்டும் ஷர்ட்டும் அணிந்திருப்பவன் நீளமாக வளர்த்தி இருந்த முடியை குதிரைவால் போட்டிருக்கிறான். மீசை தாடி கூட இருக்கிறது. மிகவும் அழகாகவும் இருக்கிறான். அந்த இளைஞனை இதற்கு முன்பு அவன் பார்த்ததில்லை என்றாலும் எங்கோ பார்த்து மறந்த முகம் போல் அவனுக்கு தோன்றியது. யார் இவன்? தன் அருகில் வருவான், வேலை ஏதாவது கொடுக்க முடியுமா என்று கேட்பான் என்ற எதிர்பார்ப்போடு செழியன் நிற்க அவனுக்கு ஏமாற்றம். அந்த இளைஞன் தன் சட்டையை சரி செய்துவிட்டு அவனுக்கு முன்னால் மண்டப முன்வாசலை நோக்கி நடந்தான். ஓ, ரிசப்ஷனுக்கு வந்திருக்கானா? தனக்கு தானே கூறிக்கொண்டவன் மண்டப முன்வாசலை நோக்கி நடந்தான். ஆனால் அவன் ஒரு விஷயத்தை கவனிக்க தவறவில்லை. பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் யாரிடமும் அந்த இளைஞன் பேசவில்லை. யாரை பார்த்தும் சிரிக்கவும் இல்லை. செழியனின் மனதில் மீண்டும் சந்தேகத்தின் நெருடல். யார் இவன்? ஒருவேளை என்னதான் பின்தொடர்ந்து வந்திருப்பானோ? நான் அவனை கவனிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டதும் இப்படி நடிக்கிறானோ? யோசனையோடு அவன் நடக்க அந்த இளைஞனின் வேகம் குறைந்து குறைந்து இப்போது அவன் செழியனுக்கு சரிசமமாக நடக்கிறான். இருவரும் மண்டபத்திற்குள் வந்து விட்டனர். அந்த இளைஞனின் வேகம் இன்னும் குறைந்து விட்டது. இப்போது செழியன் அவனுக்கு முன்னால் நடக்கிறான். செழியா என்று யாரோ அழைக்க அவன் விழிகள் குரல் வந்த திசையை நோக்கி ஓடியது. அதோ புவனா அமர்ந்திருக்கிறாள். அவள் அருகில் மாமாவும் அமர்ந்திருக்கிறார். புன்னகையோடு அவன் அவர்கள் அருகில் வந்தான். அவனுக்காக ஒரு இருக்கையை மாமா புவனா இருவரின் இருக்கையின் நடுவில் போட்டு வைத்திருக்கிறார்கள். செழியன் வந்ததும் புவனா எழுந்து அப்பாவின் இருக்கைக்கு மாற, அப்பா காலியான இருக்கையில் வந்து அமர, புவனாவின் இருக்கையில் செழியன் அமர்ந்தான். என்னப்பா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. நீங்க எப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க? இன்னைக்கு காலையில தான் வந்தேன். அத்தை வரலையா? வரேன்னு தான் சொன்னா, ஆனா கடைசி நேரத்துல உன்னை ஃபேஸ் பண்ண தயக்கமா இருக்குன்னு சொல்லி வரலன்னு சொல்லிட்டா.
என்ன ஃபேஸ் பண்ண தயக்கமா? அப்படி என்ன தயக்கமாமா? என்னப்பா எதுவும் தெரியாத மாதிரி பேசுற? அவதான் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ண கல்யாணத்தை வேண்டான்னு முதல்ல சொன்னா. அவ சொல்ல சொல்ல நானும் அவ தாளத்துக்கு ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஆனா பாவம் போனா அவ அன்னைக்கும் இன்னைக்கும் உன்னை மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கா. உனக்காக எங்க கிட்ட வாதாடிட்டே இருந்தா. எங்க மேல இருக்கிற கோபத்தை பாவம் சின்ன பொண்ணு இவ மேல காட்டாதப்பா. அப்புறம் அத்தை உன்கிட்ட மன்னிப்பு கேட்டதா சொல்ல சொன்னா. அவளை நீ மன்னிச்சிட்டனா புவனாவை கட்டிக்கணும்னு அவ சொல்லி அனுப்புனாப்பா. ஐயோ மாமா, பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் சொல்லாதீங்க. சத்தியமா எனக்கு உங்க யார் மேலேயும் எந்த கோபமும் கிடையாது. எல்லாரும் எனக்கு நன்மையை மட்டும்தான் செஞ்சிருக்கீங்க. ஆனா புவனா விஷயம், அத நான் ரொம்ப தெளிவா புவனா கிட்ட நேத்தே சொல்லிட்டேனே மாமா. அவ அதை உங்ககிட்ட சொல்லலையா என்று கேட்டவனின் விழிகள் மிகவும் தற்செயலாக பின்னால் திரும்பியது. பின் இருக்கையில் அவர்களின் உரையாடல் காதில் விழும் அளவு அருகில் அமர்ந்திருக்கிறான் அந்த இளைஞன். அவன் விரல்கள் முன்னால் இருக்கும் இருக்கையில் தாளம் தட்டுகிறது. அந்த விரல்களில் அணிந்திருந்த மோதிரத்தை பார்த்ததும் அவன் இதழ்கள் அவனையும் அறியாமல் நிலா என்று முணுமுணுத்தது. ஆம், நிலா அணிந்திருந்த அதே ஆண்கள் அணியும் மோதிரத்தை தான் இந்த இளைஞன் அணிந்திருக்கிறான். நிலாதான் இளைஞனாக வேடம் மாறி வந்திருக்கிறாள் என்பது அவனுக்கு புரிந்தது. தன்னை வேவு பார்க்கத்தான் இப்படி வந்திருக்கிறாளோ? அவன் மனதில் ஒரு குறும்பு எழுந்தது. வாடா கணபதி! முணுமுணுத்தவன் மெல்ல ஒரு புன்னகையோடு மாமாவை பார்த்தான். மாமா அமைதியாக அமர்ந்திருக்கிறார். அவர் முகத்தில் ஒரு வேதனை. என்ன மாமா, பேச்சையை காணோம்? மாமாவின் விழிகள் புவனாவை பார்த்து ஏதோ கஞ்சாடை செய்தது. அவளும் கஞ்சாடையில் ஏதோ கூற மெல்ல விழிகளை திருப்பி செழியனை பார்த்த மாமா, உன்னுடைய காதல் விஷயத்த புவனா என்கிட்ட சொன்னாப்பா. ஆனா செழியா, நம்ம உறவை விட பெருசா உன்னுடைய அந்த காதல். எத்தனை நாளா நீ அந்த பொண்ணை காதலிக்கிற? அவன் பதில் ஒன்றும் கூறவில்லை. அவன் ஏதாவது பதில் கூறுவான் என்று நிலா எதிர்பார்த்தாள். அவள் கண்டிப்பாக அதை எதிர்பார்ப்பாள் என்பதாலேயே செழியன் எதுவும் பேசவில்லை. எங்க பாருப்பா, கல்யாணம்ன்றது 1000 காலத்து பயிர். 1க்கு 10 தடவை நல்லா யோசிச்சு முடிவிடு. நம்ம உறவு இதோட முடிஞ்சிடக்கூடாது. அது காலா காலத்துக்கு தொடரணும். காதல் எல்லாம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். ஆனா உறவு அது அப்படி இல்ல. அதுதான் கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்கும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, வர்ற புதன்கிழமை தான் உன்னுடைய பிறந்த நாள். ஆமா மாமா, நாங்க அன்னைக்கு குடும்பத்தோட வீட்டுக்கு வரோம். நாம அங்க பேசிக்கலாம். அது வரைக்கும் உனக்கு யோசிக்க டைம் இருக்கு. நல்லா யோசி. புவனாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற நல்ல ஒரு முடிவை நீ எங்களுக்கு சொல்லு. சாரி மாமா, என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு நான் வீட்டுல இருக்க மாட்டேன். எங்க போற? மாமா, இங்க சென்னையில எனக்கு கொஞ்சம் ஆபீஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஊழியர்கள் எல்லாரையும் குடும்பத்தோட என்னுடைய கல்யாண மண்டபத்துக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு பெரிய விருந்து அன்னைக்கு வைக்கிறேன். அது என்ன உன்னோட மண்டபம்னு பிரிச்சு பேசுற? நம்ம மண்டபம்னு சொல்லு. அப்படின்னா நீ உன்னுடைய பிறந்த நாளை ரொம்ப சிறப்பா கொண்டாடிட்டு தான் இருக்க. எங்களை தான் கூப்பிடுறது இல்ல. இந்த வருஷம் எங்களையும் கூப்பிடுவல்ல? இல்ல மாமா, அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறமா நான் என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுறதே இல்ல. ஆனா 3 வருஷத்துக்கு முன்னாடி சந்திரபோஸ் அண்ணாதான் என்னுடைய பிறந்த நாளை நான் கண்டிப்பா கொண்டாடணும். அது எனக்காக இல்லாட்டியும் என்னுடைய ஊழியர்களுக்காக நான் கொண்டாடணும். அவங்களுக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சியை இப்படியாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி 3 வருஷம் முன்னாடி என்னுடைய பிறந்த நாளை ஒரு பெரிய விழாவா கொண்டாடினாரு. இப்போ நானே அதை கொண்டாடுறேன். அது என்னுடைய ஊழியர்களுக்காக மட்டும்தான் மாமா. அப்படின்னா எங்களை கூப்பிட மாட்டேன்னு சொல்றேன்? இல்ல மாமா, உங்களை கூப்பிட வேண்டாம்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் நீங்க உறவை பத்தி ரொம்ப ஆழமா பேசுனீங்களே, இந்த பிறந்த நாளுக்கு உங்க எல்லாரையும் நான் கூப்பிடுறதா முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப நல்ல விஷயம்பா. அன்னைக்கு நீ நல்ல ஒரு முடிவா சொல்லிட்டா அப்பவே அந்த இடத்திலேயே உங்க நிச்சயதார்த்தத்தையும் சேர்த்து முடிச்சிடலாம். அன்னைக்கே நல்ல ஒரு முகூர்த்த நாளை நான் குறிச்சிட்டு வந்துடுறேன். எல்லார்கிட்டையும் உங்க கல்யாண நாளையும் அறிவிச்சிடலாம். வேண்டாம் என்று செழியன் கூறுவான் என்றுதான் நிலா எதிர்பார்த்தாள். ஆனால் அவன் எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை. அது நிலாவுக்காக என்பது அவளுக்கு எங்கே தெரியும். அப்புறம் அந்த சந்திரபோஸ கொஞ்சம் தள்ளியே வைப்பா. எனக்கும் சரி புவனாவுக்கும் சரி அவனை சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது. அவன் உன்னை ஏமாத்தி வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கான்னு எங்களுக்கு தோணுது. அத நீதான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அப்போது செழியனின் செல்போன் ஒலித்தது. பாக்கெட்டில் இருந்த செல்போனை அவன் எடுத்து பார்த்தான். டிஸ்பிளே போஸ் அண்ணா என்று காட்ட மாமாவின் முகம் சுருங்கி போனது. அழைப்பை ஏற்றுக்கொண்டவன், சொல்லுங்க அண்ணா. வந்துட்டீங்களா? மண்டப வாசலுக்கு வந்துட்டீங்களா? நான் உள்ளதான் இருக்கேன், நீங்க உள்ள வாங்க.
என்று கூறிய அழைப்பை துண்டித்தவனை கோபமாக முறைத்தார் மாமா. அவனை யாருப்பா ரிசப்ஷனுக்கு கூப்பிட்டது? சின்னாதான் கூப்பிட்டான். சின்னாவா? மாப்பிள்ளையா? ஆமா. அவன் எதுக்கு கூப்பிட்டான்? அவனுடைய மேலதிகாரின்ற முறையில கூப்பிட்டு இருக்கான். அதுல என்ன தப்பு இருக்கு? ஓ, உன் ஆபீஸ்ல சின்ன வேலை பாக்குறானா? ஆமா. அந்த ஆபீஸ்ல இவன் மேலதிகாரியா? அந்த ஆபீஸ்ல மட்டும் இல்ல மாமா, என்னுடைய எல்லா ஆபீஸுக்கும் மொத்தமா அவர்தான் மேலதிகாரி. அதற்குள் மண்டபத்திற்குள் வந்துவிட்ட சந்திரபோஸுக்கு கையசைத்து தன் இருப்பிடத்தை காட்டிய செழியன் எழுந்து கொண்டான். சாரி மாமா, உங்களுக்கும் புவனாவுக்கும் பிடிக்காத ஒருத்தர உங்க பக்கத்துல உட்கார வைக்க முடியுமா? நாங்க கொஞ்சம் தள்ளியே உட்கார்றோம். அந்த வரிசையில் இருந்து வெளியே வந்தவன் நிலா அமர்ந்திருக்கும் வரிசையில் நிலாவின் அருகில் 4 இருக்கைகள் காலியாக இருப்பதை கண்டான். சந்திரபோஸ் அவன் அருகில் வந்து விட்டான். அண்ணா, நாம இங்க உட்காரலாம். நிலாவின் அருகில் இருக்கும் இருக்கையை கை காண்பித்து செழியன் கூற நிலாவுக்கு தூக்கி வாரி போட்டது. கை கால் உதற ஆரம்பித்து விட்டது. தன்னை சரி செய்து கொண்டவள் லேசாக நெளிந்தபடியே அமர்ந்தாள். அண்ணா, நான் புவனாவுக்கு சப்போர்ட் பண்ணி உங்ககிட்ட பேச போறேன். நீங்களும் புவனாவுக்கே சப்போர்ட் பண்ணுங்க. குரலை தாழ்த்தி செழியன் கூற, ஏன் இந்த நாடகம்? குறும்பாக கேட்டான் சந்திரபோஸ். நிலா ஆம்பளை வேஷம் போட்டுட்டு என்ன வேவு பாக்குறதுக்காக வந்திருக்கா. ஓ, காதல் அந்த அளவு வேகத்தில் போகிறதோ? சரி சரி, நடக்கட்டும் நாடகம். குறும்பாக கூறிய சந்திரபோஸையும் அழைத்து கொண்டு நிலாவின் அருகில் வந்தவன் நிலாவின் அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்தான். செழியன் அருகில் அமர்ந்ததும் அவள் இன்னும் நெளிய ஆரம்பித்தாள். அண்ணா, நான் மாமா கிட்டையும் புவனா கிட்டையும் பேசினேன். அவங்க 2 பேரும் பேசினது கேட்கும் போது புவனாவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு நான் எடுத்த முடிவு தப்புன்னு எனக்கு தோணுது. என்ன சொல்ற? ஆமாண்ணா, உறவுகள் தான் ரொம்ப முக்கியம். அந்த உறவுகள் தான் கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருக்கும். அதனால நான் புவனாவையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நல்ல விஷயம்தான். நல்லா படிச்சிருக்கா, அழகா இருக்கா. அது மட்டும் இல்ல, உன்னுடைய மாமா பொண்ணு வேற. விட்டு போன உறவு ஓட்டிக்கிட்டா நல்லது தானே. நீ என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு ஓகே தான். அப்படின்னா என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு நான் புவனாவை கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல விஷயம். நிலாவுக்கு அழுகை வந்து விட்டது. அவள் சட்டென்று எழுந்து கொண்டாள். தலை உயர்த்தி அவளை பார்த்த செழியன் சட்டென்று முகம் மலர்ந்தவனாக அவள் கரத்தை பிடித்து குலுக்கி, ஹலோ மிஸ்டர் கணபதி என்று கூற திரு திருவென்று விழித்த நிலா, கணபதியா? அது யாரு? அப்ப நீங்க கணபதி இல்லையா? இல்ல, நான் கணபதி இல்ல. ஓ சாரி, நீங்க பாக்குறதுக்கு கணபதி மாதிரியே இருந்தீங்களா? அதுதான். சாரி சாரி. என்ன எந்திரிச்சிட்டீங்க? இல்ல, நான் அவசரமா போகணும். ஓகே போங்க. அவன் கால்களை ஒதுக்கி வழிவிட அவள் வேகமாக நடந்து அங்கிருந்து சென்று விட்டாள். வாய்விட்டு சிரித்தான் செழியன். என்ன சிரிக்கிற? நிலா மனசுல நான் இருக்கேன்னு உறுதியாயிடுச்சு. புதன்கிழமை வரைக்கும் இவளை இப்படியே அலைய விடுற. ஆக நீ நிலாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்ட? முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப நல்ல முடிவு. எனக்கு இந்த முடிவு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ்னா. அதன் பிறகு அவர்களின் உரையாடல் வழிமாறி பிசினஸின் பக்கம் திரும்பியது. பகுதி 18 நிறைவடைந்தது. பகுதி 19 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.